अर्तिकल्पितकल्पोऽयं प्रत्यर्थिगजकेसरी व्यासतीर्थगुरुर्भूया தஸ்மதிஷ்டார்த்த கஜகேசரி ஸ்டெல்லர் அஸ்ட்ராலஜி நேயர்களுக்கு ஜோதிஷ கஜகேசரி டாக்டர் ஆச்சாரியா ஹரீஷ் ராமனின் அன்பான வணக்கங்கள். நான் சொல்லக்கூடிய பலன்கள் எல்லாமே கோச்சாரத்தின் அடிப்படையில் இருக்கக்கூடிய கிரக நிலைகளை வைத்து கணித்து சொல்லக்கூடிய பலன்கள் மட்டுமே. அது உங்களுடைய சுய ஜாதகத்தை பார்த்து மெயினாக ஸ்புட்டம் போட்டு கணித்து உங்களுடைய பிறந்த நேரத்தை கணித்து அதுக்கப்புறம் பார்க்கக்கூடிய ஜாதகம் தான் கரெக்டான ஜாதகம். அதற்கான பலன்கள் தான் கண்டிப்பாக நடக்கும். அது கணிக்கிற திறமையில் இருக்குது, அவ்வளோதான். பெரியோருடைய அனுகிரகத்தில் எல்லாருக்கும் நல்லது நடக்கும்னு நம்ம வேண்டிக்கலாம். இன்றைய நாள் ஜூன் 1ஆம் தேதி 2026 திங்கட்கிழமை, பராபவ வருடம் வைகாசி மாதம் 18ஆம் திருநாள், கேட்டை நட்சத்திரம், விருச்சிக ராசி, பிரதமை திதி, மேஷ ராசி அல்லது மேஷ லக்னம். அதுலேயுமே இந்த பரணி நட்சத்திரக்காரர்களுக்கு சந்திராஷ்டம். சிதளவு காலையிலே கொஞ்சோண்டு தயிரில் சர்க்கரை கலந்து சாப்பிட்டு போங்க, மன நிம்மதியை கொடுக்கும். ஹெல்த்தில் ரொம்ப கவனமாக இருக்க வேண்டியது விருச்சிகம், அதுக்கப்புறம் கடகம், மீனம், ரிஷபம். இந்த 4 ராசிகள் ஹெல்த்தில் ரொம்ப கவனமாக இருக்கணும். மற்றவங்க எல்லாருமே இன்றைய நாள் ரொம்ப நல்ல நாள்னு சொன்னால் ரொம்ப ஆரோக்கியமாக இருப்பீங்க. இன்றைய நாள் நைட்டு ஆக்சுவலாக குரு பயிற்சி நடக்குது. ஸோ பொதுவாகவே நிறைய நல்ல விஷயங்கள் இன்றைய நாள்லேருந்து ஆரம்பிக்க போகிறது. தைரியமாக இருக்கலாம். மேஷ ராசி அல்லது மேஷ லக்னம் சார்ந்த நபர்களுக்கு உஷ்ணம், அடிவயிறு, சின்ன சின்ன சண்டைகள், பணம் கொடுத்து ஏமாறுறது, இந்த மாதிரி விஷயங்கள்லாம் நடப்பதற்கான சாத்தியக்கூறுகள் இருக்கு. கவனமா இருக்கணும், விட்டு கொடுத்து போங்க. தேவையில்லாத மன உளைச்சல் வேண்டாம். மற்றபடி நீங்க நினைச்ச எல்லா விஷயங்களும் ரொம்ப சாதகமா நடக்கும். நீங்கள் வழிபாடு செய்ய வேண்டிய தெய்வம் ருத்ரன் வழிபாடு ஏற்றத்தை கொடுப்பார். ராசியாண்டு பிங்க் நிறம். ரிஷப ராசி அல்லது ரிஷப லக்னம் சார்ந்த நபர்களுக்கு அபாரமான நாளாக இன்றைய நாள் இருக்கப்படுது. இன்ஃபேக்ட் பார்க்குற ஆட்கள் எல்லாமே கொஞ்சம் வக்கரம் பிடித்த ஆட்களாக இருப்பாங்க. இன்ஃபேக்ட் அவங்க எண்ணங்கள் இதெல்லாம் கொஞ்சம் வேற மாதிரி இருக்கும். அதாவது ஏதோ இடத்துல நம்ம கிட்ட இருந்து ஏதாவது வாங்கிடணும் அப்படிங்கிற எண்ணத்துல இருப்பாங்க. ஸோ முடிந்த வரை இன்றைய நாளை பொறுத்தவரைக்கும் கொஞ்சம் பொறுமையாக கடத்துறது பெட்டர். கணவன் மனைவிக்குள்ள கொஞ்சம் விட்டு கொடுத்து போறது மிகப்பெரிய நன்மையை கொடுக்கும். நீங்கள் வழிபாடு செய்ய வேண்டிய தெய்வம் உச்சிஷ்ட மகாகணபதி வழிபாடு ஏற்றத்தை கொடுப்பார். ராசியாண்டு பிங்க் நிறம். மிதுன ராசி அல்லது மிதுன லக்னம் சார்ந்த நபர்களுக்கு வயிறு உபாதைகள் மிகப்பெரிய அளவுல மாற்றத்தை கொடுக்கும். புதிய எண்ணங்கள், புதிய தொடர்புகள் எல்லாமே நமக்கு சாதகமா நடக்கும். ஆனா சின்ன சின்ன சண்டை சச்சரவோட நடக்கும். சில பேருக்கு கடன் சம்பந்தப்பட்ட விஷயங்கள் நம்ம கை கெட்டாத மாதிரி இருக்கு, பார்த்துக்கணும். நீங்கள் வழிபாடு செய்ய வேண்டிய தெய்வம், முக்கியமான தெய்வங்கள்ல பூவராக சுவாமி வழிபார் ஏற்றத்தை கொடுப்பார். ராசியாண்டரம் பிங்க் நிறம். கடக ராசி அல்லது கடக லக்னம் சார்ந்த நபர்களுக்கு மிகப்பெரிய வெற்றியை கொடுக்கக்கூடிய நாள், மன சந்தோஷத்தை கொடுக்கக்கூடிய நாள், அபாரமான மேன்மையை கொடுக்கக்கூடிய நாள், பிளான் பண்ணது பண்ண மாதிரியே நடக்கக்கூடிய நாள். நீங்கள் வழிபாடு செய்ய வேண்டிய தெய்வம் ஹயக்ரீவர் வழிபாடு ஏற்றத்தை கொடுப்பார். ராசியாண்டரம் பிங்க் நிறம். சிம்ம ராசி அல்லது சிம்ம லக்னம் சார்ந்த நபர்களுக்கு இந்த நாளை பொறுத்த வரைக்கும் எந்த அளவுக்கு நீங்க பிளான் பண்ணாம இருக்கீங்களோ அது நல்லது. பிளான் பண்ண காரியங்கள் சொல்லக்கூடாது. கோ பை த ஃப்ளோ, அவ்வளவுதான். நம்ம எதையுமே வெளியே சொல்லாம செஞ்சோம்னா கண்டிப்பா ஜெயிச்சிடும். அமோகமான நாளாக இன்றைய நாள் இருக்கப்படுது. நீங்கள் வழிபாடு செய்ய வேண்டிய தெய்வம் நாராயணன் வழிபாடு
ஏற்றத்தை கொடுப்பாள். ராசியா நிறம் பிங்க் நிறம். கன்னி ராசி அல்லது கன்னி லக்னம் சார்ந்த நபர்களுக்கு மனசு சஞ்சலப்படும். வண்டி வாகனங்கள்ல கவனமா போகணும். சம்டைம்ஸ் நம்ம சொல்றதுக்கும் அதுக்கும் சம்மந்தமே இல்லாத மாதிரி மனசு ஒரு மாதிரி டிஸ்டர்ப் பண்ணலாம். சில பேருக்கு எழுத்து வடிவத்துல பிரச்சனை வரலாம். மாமனாருடைய ஹெல்த்ல இஷ்யூ வரலாம். இதெல்லாம் இருக்கு, கொஞ்சம் பார்த்துக்கணும். அண்ணன் தம்பி கிட்ட பேசுறதெல்லாம் கொஞ்சம் விட்டு கொடுத்து போறது பெட்டர். நீங்கள் வழிபாடு செய்ய வேண்டிய தெய்வம் உச்சிஷ்ட மகாகணபதி வழிபாடு ஏற்றத்தை கொடுப்பார். ராசியா நிறம் ஆரஞ்சு நிறம். துலாம் ராசியில் துலாம் லக்னம் சார்ந்த நபர்களுக்கு பொறுமையாக இருந்து ஒரு காரியத்தை செய்ப்பது, விட்டு கொடுக்கக்கூடிய ஒரு மனப்பான்மை அதிகரிக்க வேண்டும். ரெண்டு நாளை பொறுத்த வரைக்கும் பேச்சுல ரொம்ப கவனமா இருக்கணும். நம்ம சொல்லாத விஷயத்த சொன்ன மாதிரியும் இதெல்லாம் இன்றைய நாள் இருப்பதற்கான வாய்ப்புகள் இருக்கு. கொஞ்சம் பக்குவமா நடந்துட்டோம்னா பரவாயில்ல. மற்றபடி இன்றைய நாள் மிகப்பெரிய வெற்றியும் அபாரமான மேன்மையும் கொடுக்கக்கூடிய நாளா இருக்கப்படுது. நீங்கள் வழிபாடு செய்ய வேண்டிய தெய்வம் லட்சுமி நாராயணன் வழிபாடு ஏற்றத்தை கொடுப்பார். ராசியா நிறம் பிங்க் நிறம். விருச்சிக ராசி அல்லது விருச்சிக லக்னம் சார்ந்த நபர்களுக்கு பொறுமையாக இருக்க வேண்டும். அவசரப்படக்கூடாது. ஹெல்த் பார்த்துக்கணும். சில டைம்ஸ் நமக்கு ரொம்ப ப்ரெஷரா இருக்கிற மாதிரி ஃபீல் பண்ணுவீங்க. அதை மட்டும் பார்த்துட்டா போதும். மற்றபடி எந்த பாதிப்பும் கிடையாது. எல்லா விஷயங்களும் தானாக நடக்கும். அமோகமான நாள். நீங்கள் வழிபாடு செய்ய வேண்டிய தெய்வம் மகாலட்சுமி வழிபாடு ஏற்றத்தை கொடுப்பார். ராசியா நிறம் மஞ்சள் நிறம். தனுசு ராசி அல்லது தனுசு லக்னம் சார்ந்த நபர்களுக்கு எல்லாத்துலயுமே நம்ம நினைக்கிற மாதிரியே சில விஷயங்கள் நடக்கலாம். சம்டைம்ஸ் தள்ளி போகலாம். முக்கியமான காரியங்கள் எல்லாமே கொஞ்சம் எதிர்பார்க்குற மாதிரி இல்லாம கொஞ்சம் தள்ளி போய் நடக்கலாம். ஆனா இன்றைய நாளை பொறுத்த வரைக்கும் நீங்க என்ன பிளான் பண்றீங்களோ அது சூப்பரா நடக்கும். எந்த பிரச்சனையும் இல்ல. எடுத்த காரியங்கள் எல்லாமே அபாரமான மேன்மை, மன உறுதி, சந்தோஷம் இருக்கக்கூடிய அற்புதமான நாள். நீங்கள் வழிபாடு செய்ய வேண்டிய தெய்வம் உடுப்பி ஸ்ரீ கிருஷ்ணன் வழிபாடு ஏற்றத்தை கொடுப்பார். ராசியா நிறம் மஞ்சள் நிறம். மகர ராசி அல்லது மகர லக்னம் சார்ந்த நபர்களுக்கு நண்பர்களை எவ்வளவு தூரமா வைக்கிறீங்களோ அவ்வளவு நல்லது. எந்த அளவுக்கு பொறுமையா இருக்கிறீங்களோ அவ்வளவு நல்லது. காசு பணம் சம்பந்தப்பட்ட பிரச்சனைகள் எது இருந்தாலும் உட்காந்து பேசி முடிச்சுக்கிறது நல்லது. இன்றைய நாளை பொறுத்த வரைக்கும் மிகப்பெரிய மேன்மை, அசாத்தியமான வெற்றியை கொடுக்கக்கூடிய நாள். பொறுமையாக இருந்து ஒரு காரியத்தை நீங்க ஜெயிச்சிங்கன்னா போறோம், மிகப்பெரிய வெற்றியை கொடுக்கும். நீங்கள் வழிபாடு செய்ய வேண்டிய தெய்வம் மகேஸ்வரன் வழிபாடு ஏற்றத்தை கொடுப்பார். ராசியா நிறம் மஞ்சள் நிறம். கும்ப ராசி அல்லது கும்ப லக்னம் சார்ந்த நபர்களுக்கு எதை பண்ணணும்னாலும் இன்றைய நாளை பொறுத்த வரைக்கும் மெயினா அந்த வேலையை முடிக்கிற வரைக்கும் நீங்க ஒரு நிம்மதி இல்லாத மாதிரி இருக்கும். 2வது வேலையில ஒரே ப்ரெஷர் இருக்கும். இது ஓகேவா, அது ஓகேவா, எப்படி பண்ணலாம், ஏது, இந்த எண்ணங்கள் முழுக்க முழுக்க அப்படித்தான் இருக்கும். இன்றைய நாளை பொறுத்த வரைக்கும் ரொம்ப முக்கியத்துவம் வாய்ந்தது. பொருளாதாரத்துல ரொம்ப கவனமா இருக்கணும். எதுவா இருந்தாலும் எடுத்து ஜெயிக்கக்கூடிய பிராப்தம் இருக்கு. புதிய விஷயங்கள் எடுத்து கையாளக்கூடிய சக்தி பிறக்கும். ஆனா வேலையில மட்டும் ஒரு மாதிரி மண்டையடியா தான் இருக்கும். கொஞ்சம் பார்த்துக்கணும். நீங்கள் வழிபாடு செய்ய வேண்டிய தெய்வம் ஆதி கும்பேஸ்வரர் வழிபாடு ஏற்றத்தை கொடுப்பார். ராசியா நிறம் பிங்க் நிறம்.
மீனராசி அல்லது மீன லக்னம் சார்ந்த நபர்களுக்கு பிரயாணங்களில் கவனமாக இருக்கணும். வீட்டில் பெரியவங்களுடைய ஹெல்த் ரொம்ப கவனமாக இருக்கணும். விட்டு கொடுக்கக்கூடிய மனப்பான்மை அதிகரிக்க வேண்டும். கால் முட்டி சம்பந்தப்பட்ட பிரச்சனைகள் வந்து தீரக்கூடிய நாளாக இருக்கப்படுது. ஸோ எந்த விஷயத்தையுமே நீங்கள் பிளான் பண்ணீங்கன்னா போதும், அது நடந்துடும். அந்த அளவுக்கு ஒரு வெற்றி மேன்மையை கொடுக்கக்கூடிய அற்புதமான நீங்கள் வழிபாடு செய்ய வேண்டிய தெய்வம் நாராயணன் வழிபாடு ஏற்றத்தை கொடுப்பார். ராசியான் நிறம் பிங்க் நிறம். இன்றைய நாள் எல்லாருக்குமே எல்லா விதங்களிலும் நன்மைகள் மட்டுமே நடக்க வேண்டும் என்று எல்லாம் வல்ல ஸ்ரீமன் நாராயணனை நான் வேண்டி சங்கல்பம் செய்து கொள்கிறேன். சர்வேஜனா சுகினோ பவந்து சமஸ்த சன்மங்களாணி பவந்தோனு கொண்டு ததாஸ்து. நன்றி, வணக்கம். இது போன்ற தில பலன்கள், வார பலன்கள், மாத பலன்கள் தெரிஞ்சு கொள்ள இந்த சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். பெல் பட்டன் ப்ரெஸ் பண்ண மறந்துடாதீங்க.